ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஃப்தாரை முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஃபுட் சிட்டிக்கு போய்த்திருந்தோம். ஏன் ஃபுட் சிட்டிக்கு போய்த்திருந்தோம்னா, அகர அகர வாங்குறதுக்கு தாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வாட்டர்மெலனில் ஒரு டிஷ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அதே மாதிரி செய்யணும்னு ஆசை எனக்கு. அதனால் செய்யலாம்னு சொல்லிட்டு அகர அகர போனோம். ஆனால் ஃபுட் சிட்டியில் போய் அகர அகர இல்லையா அங்கே. கடைசியில் ஜைபாப்பாவை அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு இருந்தோம். அவரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நெக்ஸ்ட் டே பழத்தூர் கடைக்கு போய்கிட்டே அகர் அகரையை வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தர்பூசணி இருக்குல்ல, அதுக்குள்ளே உள்ள தர்பூசணியை எடுத்துகிட்டு அந்த கோதுக்குள்ளே நிறைய ஃப்ரூட்ஸை வெட்டி போட்டு அகர் அகரையை கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் வாட்டர்மெலனை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணால் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹபி ஃபஸ்ட்டு தர்பூசணியை வாங்கிட்டாரு. ஏற்கனவே நான் தர்பூசணி ஜூஸ் போட்டிருந்தேன். இது வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னா அப்புறம் தேவையான ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன். ஜைபாப்பாவுக்கு அலிப்பேரை கொடுக்குறது நல்லோம்ல, அவருக்கு அலிப்பேரியை வாங்கிட்டு மிச்சத்துக்கு நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டை கிளம்பியாச்சு. நாளைக்கு தான் இந்த வீடியோ வரும், ஃப்ரூட்ஸ் செய்கிறது. நாளைக்கு எல்லோரும் நான் ஃப்ரூட்ஸ் செய்கிற வீடியோவை பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.